ஹாய் குடேஸ், நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற கதை ஒருவரை ஒருவர் குறை கூறுவது தவறு. வாங்க பார்க்கலாம். ஒரு ஊரில் 2 நண்பர்கள் இருக்காங்க. ஒருத்தர் சலவை தொழிலாளி, இன்னொருத்தர் மண்பானைகள் செய்யும் குயவர். 2 பேருமே அரசர்கிட்ட தான் வேலை பார்த்துட்ருக்காங்க. ஒரு நாள் 2 பேருக்குமே சரியான சண்டை. 2 பேருமே தங்களோட குறைகளை ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசி தப்பை திருத்திக்கலாம். அதை விட்டுட்டு அரசர்கிட்ட மாட்டி விடணும் அப்படிங்கிற நினப்பில் மண்பானை செய்யும் குயவர் அரசர்கிட்ட போயிட்டு, அரசே, நம்ம பட்டத்து யானை கருப்பாக இருக்குது, யானையை சலவை செய்கிறதுக்கு நம்ம சலவை தொழிலாளிக்கிட்ட கொடுத்து வெளுக்க செய்ய சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்கிறாரு. அரசர் ரொம்ப முட்டாளாக இருப்பார் போல். அவர் எதை பற்றியுமே யோசிக்கலை. சலவை தொழிலாளியை கூப்பிடுறாரு. யானையை வெளுத்துட்டு வரும்படி ஆணையிடுறாரு. உடனே சலவை தொழிலாளி எப்படியாவது குயவரை மாட்டி விடணும் அப்படிங்கிற நினப்பில், அரசே, யானையை வெளுத்துறலாம், யானையை வேக வைக்கிற அளவுக்கு ஒரு பெரிய பானை ஒன்றை குயவரை செஞ்சு தர சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்குறாரு. அரசர் குயவரை கூப்பிடுறாரு. யானையை வேக வைக்க ஒரு பெரிய பானையாக செஞ்சு கொடு அப்படின்னு அவருக்கு ஆணையிடுறாரு. குயவர் திருன்னு முழிக்க ஆரம்பிச்சிட்டாரு. கடைசியில் 2 பேருமே சந்திக்கிறாங்க. ஓ மேலே நானும் ஏன் மேலே நீயும் தேவையே இல்லாமல் குறை சொல்லி மாட்டிக்கிட்டோமே, இதனால் 2 பேருக்கும் கஷ்டம்தான் மிச்சம். இனிமேல் இப்படிலாம் நடக்க விடக்கூடாது, நம்மளுடைய தப்பை நம்மளே திருத்திக்கணும் அப்படின்னு முடிவெடுக்கிறாங்க. முன்பு மாதிரியே நல்ல நண்பர்களாக மாறிடுறாங்க. ஹாய் குடேஸ், உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்ததா? இந்த கதையில் வர மாதிரி நம்மளுமே நம்ம வாழ்க்கையில் எப்போ பார்த்தாலும் அடுத்தவங்களை குறை சொல்லிகிட்டே இருக்கிறத விட நம்மளோட குறைகள் என்னன்னு கண்டுபிடிச்சு அதை திருத்திக்கிட்டு வாழ ஆரம்பித்தோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் நமக்கு தினம் தினம் வெற்றி தான். ஓகேவா குட்டீஸ்? நன்றி, வணக்கம்.